நீதிமானுக்காக தேவன் மெய்யான ஞானத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகம் பிரகாரமான ஞானம் அல்ல, தேவனை அறிகிற ஞானம், தேவனுடைய ரகசியத்தை அறிகிற ஞானம் தேவன் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த நாளில் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். நாம் பாவி, ஐயோ நான் மோசக்காரன், நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசி, இப்படி பேசுறதை நீங்க நிக்க வைத்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், என்ன பட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார் என்று நாம் திறந்து இந்த வேதத்தை வாசிக்கும்படி கர்த்தர் தாமே நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடையதாய் அது மாறக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த நாட்களிலே நம்முடைய பிழைப்பு எப்படியா இருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்தின் மூலியமாய் நான் ஏன் பிழைத்திருக்கிறேன், எப்படி நான் பிழைக்க போகிறேன், என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்றால், நாம் இதை கண்டு நாம் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, நாம் பார்க்கிறதுனால நாம் நம்புகிறவர்கள் அல்ல. என் தேவன் சொல்லி இருக்கிறார், என்னுடைய பிழைப்பு எப்படியா இருக்கும் என்றால், நான் விசுவாசத்தின் மூலியமாய் தான் நான் நீதிமானாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன்.